நாம் கொண்டாடி அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாம் வைத்திருக்கக்கூடிய அத்தனை அமல்களையும் அவனுடைய கருணையை கொண்டு பரிபூர்ணமாக கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன் என்ற துஆவோடு ஆரம்பமாக உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹ் இது போன்ற நல்ல தினங்களை நாம் நல்ல முறையிலே கொண்டாடுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக என்ற துஆவோடும், இந்த பெருநாள் எதற்காக கொண்டாடப்படுகின்றது, இந்த பெருநாளுடைய நோக்கம் என்ன, நாம் என்ன மிகப்பெரிய நற்பயன்கள் செய்துவிட்டோம் என்பதை ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, இது ஏழைகளின் திருநாள். நாம் எப்படி இன்பமாக சுபிட்சமாக குடும்பத்தோடு சந்தோஷத்தோடு மனமகிழ்வோடு கொண்டாடுகின்றோமோ, அதுபோன்று ஏழைகளும் இந்த பெருநாட்களை சந்தோஷமாக மனமகிழ்வாக கொண்டாட வேண்டும் என்பதை நான் விருப்பப்படுகின்றேன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்திற்கு உணர்த்தியிருக்கின்றார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அருள்மறையாம் திருமறையிலே கூறுகின்ற பொழுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யாரொருவர் தன்னுடைய உள்ளத்தை பரிபூர்ணமாக சுத்தமாக்கி விட்டார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த நோக்கத்தில் சுத்தம் என்பது நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், அதிலேயும் குறிப்பாக நோன்பை பற்றி அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். இன்றைய காலத்தில் நோன்பின் மூலமாக எத்தனை விதமான சுகங்களை நாம் அனுபவிக்குகின்றோம் என்பதை மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் இன்றளவில் தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். அதன் மூலமாகத்தான் இன்றைய இஸ்லாமியர்களில் அதிகமானவர்கள் எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்குகின்றார்கள் என்பதையும் ஒரு கருத்து கணிப்பு நமக்கு தெளிவாக கூறி காட்டுகின்றது. ஒரு சில 2 தின நாட்களுக்கு முன்பாக ஒரு குடும்பம் ஒரு தேசிய நெடுஞ்சாலையிலே திசையன் விலை பாதையிலே காருக்கு முள்ளே தங்கள் குடும்பத்தோடு தீயிட்டு கொண்ட அந்த செய்தியை நாம் அனைவர்களும் கேள்விப்பட்டிருப்போம். அதனுடைய விபரீதம் என்ன என்று பார்க்குகின்ற பொழுது, அவர்கள் கடன் தொல்லையால் தன்னுடைய குடும்பத்தோடு தற்கொலை செய்துகின்றார்கள் என்ற அந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிந்தது. இதற்காகத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆரம்பத்திலேயே கட்டளையிட்டான், உங்களுக்கு கொடுத்த அந்த நிஅமத்துகளை மற்றவர்களுக்கும் கொடுத்து பகிர்ந்தளியுங்கள், மற்றவர்களும் நம்மை போன்று இருக்க வேண்டும் என்ற அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துங்கள் என்பதை அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். அதைத்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள். நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் சரி, அனைவர்களும் இன்பமாக வாழ வேண்டும். அதற்காகத்தான் தன்னுடைய அண்டை வீட்டாரிடத்தில் மிகவும் நெருக்கத்தோடும் அன்போடும் நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் நாளை மறுமையிலே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து காட்டினார்கள். நம்முடைய இல்லத்தில் ஒரு சுபிட்சமான நிகழ்ச்சி நடக்குகின்றது, நாம் வகை வகையான உணவுகளோடு அருந்துகின்றோம் என்றால் அதையும் தன்னுடைய அண்டை வீட்டார்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தினார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய வாழ்வும் இருக்க வேண்டும். இவர்கள் கடன் சுமையினால் எப்படி நபியும் அல்லாஹுவும் வெறுப்பானோ, அது எப்படி இஸ்லாமியர்களுக்கு ஹராமாக்கப்பட்டதோ, அந்த தற்கொலைக்கு அவர்கள் முயன்றிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய கடன் தொல்லை. எவ்வளவு பெரிய சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, மனிதன் இது போன்ற நிலையை எடுக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் ஆரம்பத்தில் இருந்தே வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. யாரொருவன் உணவுக்காக அல்லது ஏதாவது ஒரு தன்னுடைய தேவைக்காக அவன் அல்லாஹ்விடத்திலே கேட்டு அவன் பெற வேண்டுமே தவிர தனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்பதாக அவன் உணர்ந்து தற்கொலையின் பக்கம் எந்த ஒரு இஸ்லாமியனும் செல்லக்கூடாது என்பதைத்தான் ஆரம்பத்தில் இருந்தே இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. அது ஒரு ஹராம்.
பெரும் பாவம் என்பதை இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைக்கு காரணம் நாம் ஒழுங்காக ஜக்காத் கொடுக்காமல், ஒழுங்காக கொடுக்க வேண்டிய தர்மைகளை கொடுக்க கிடைக்க வேண்டியவர்களுக்கு போய் சேராததின் காரணமாகத்தான் இது போன்ற பல விளைவுகள் நடைந்தேறுகின்றது. இதனால் தான் இவர்கள் இது போன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இஸ்லாம் ஆகுமாக்கப்படாத ஹராமாக்கக்கூடிய அந்த செயல்களில் ஈடுபட்டுவிட சூழ்நிலை ஏற்படுகின்றது என்பதற்காகத்தான் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. உங்களிடத்தில் உள்ளதை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். அதன் மூலமாக உங்களையும் சரி, உங்களுடைய குடும்பத்தார்களையும் சரி, உங்களுடைய பொருட்களையும் சரி நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இதை யார் சுத்தப்படுத்திக் கொள்கின்றார்களோ, யார் சரியாக அல்லாஹுடைய கட்டளைகளை நடக்குகின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த கூறிய ஆயத் நமக்கு உணர்த்துகின்றது. இன்றளவிலே நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நாம் 30 நோன்பையும் நோற்றுவிட்டோம், இரவெல்லாம் நின்று வணங்கிவிட்டோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இன்றைய நேரத்தில் நம்மை பற்றி மலக்குமார்களிடத்தில் பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். ஒரு மனிதன் நமக்கு அவனிடத்தில் ஒரு வேலையை ஒப்படைத்தோம், அவன் சரியாக செய்துவிட்டான் என்றால் அவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதாக மலக்குகளை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்குகின்றான். அப்பொழுது மலக்குகள் கூறுகின்றார்கள், யா அல்லாஹ், அவர்கள் சரியாக வேலை செய்துவிட்டால் அவர்களுக்குண்டான கூலியை கொடுப்பது தானே முறை என்பதாக மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் கூறுகின்ற பொழுது, இதோ என்னுடைய அடியார்கள் ஒன்று கூடி இருக்குகின்றார்கள், அவர்கள் என்ன கேட்குகின்றார்களோ அதை கொடுக்க நான் தயாராக இருக்குகின்றேன் என்பதாக எப்பொழுது பெருநாள் என்று அறிவிக்கப்பட்டதோ அன்றைய மகரிபிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை நோக்கி கேட்டுக்கொண்டே இருக்குகின்றான். அலா முஸ்தகுஃபிருக்கும், யாராவது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா? அலா ரிஸ்கின், யாராவது என்னிடத்தில் ரிஸ்கை அபிவிருத்திலே கேட்பவர் உண்டா? இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் கூறி அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்குகின்றான். நமக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டோமேயானால் நிச்சயமாக அதை தருவதாக மலக்குமார்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா வாக்களிக்குகின்றான் என்ற செய்தியை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான நாளில் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நாளை நாம் அனைவர்களும் சந்தோஷமாகவும் மன மகிழ்வாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய நற்பண்புகளையும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நாள்களாகவும் இந்த நாளை வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஆக்கி தந்து, குறிப்பாக இந்த நாளில் நாம் நரக விடுதலை பெற்றவர்களாக, சுவர்க்கத்தை நசீபாக்கியவர்களாக இந்த உலகத்தில் இன்றைய நாளில் பள்ளியை விட்டு வெளியேறுகின்ற பொழுது நாம் சுவர்க்க நசீபை பெற்றவர்களாக வெளியேறுவதற்கு வல்ல அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.